அதுக்காக இப்படி ஸ்பெட்டல்ஸ் மாதிரி பாருங்கள், உள்ள எவ்வளோ இடம் இருக்குது. இது வந்து 2 ஜாயின் பண்ணிக்கணும். 2 போட்டு ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி டபுள் மிக்சிங் கலர் வருது பாருங்கள். 6 இதழ் மாதிரி வருது. இது ரொம்ப ஈஸியான கூடைங்க, யார் வேணாலும் போடலாம், கஷ்டம் இல்லை. லைட் க்ரீனும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கூடை. முதல் 2 வீடியோவில் இந்த கூடை எப்படி தொடங்கிறது, ஒயர் எவ்வளோ கட் பண்ணுறது, எப்படி இது ஜாயின் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கூடை வந்திருக்கு. இது தாமரைப்பூ கூடைன்னு சொல்லலாம் இந்த மாடல். இப்போ பாருங்கள், இதில் வந்து பூ போட்டு இந்த கோடு மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து பிட் ஒயர் தான் வரும், இந்த ஃபுல்லாக போட முடியாது. அதுக்காக இப்படி ஸ்பெட்டல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த சின்ன பிட்டில் ஒரு சின்ன பூ போட்டிருக்கேன் பாருங்கள். சுற்றியும் நல்லா அழகாக வந்திருக்கு இந்த கூடை. பாருங்கள், க்ரீனுக்கு கோல்டு பூவும் கோல்டு கலருக்கு க்ரீன் பூவும் போட்டிருக்கேன். பாருங்கள் உள்ள எவ்வளோ இடம் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நான் அடி போட்டு காட்டினது. இதுக்கு திரும்பவும் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 6 பூவுக்கு 75 இன்ச்சில் 3 பூ பச்சை, 3 பூ கோல்டு கலர் கட் பண்ணிக்கணும். 75 இன்ச்சில் 6 ஒயர். இது வந்து 2 ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வரிசைக்கு வந்து 6 ஒயர். கோல்டு கலரில் 18 ஒயர் 3 வரிசைக்கும், பச்சை கலர் வந்து 3 வரிசைக்கு 18 ஒயர், மொத்தம் 36 ஒயர் கட் பண்ணிக்கணும். அது அளவு வீடியோவில் போட்டிருந்தேன், திரும்ப நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த பூவில் க்ரீனில் வந்து கோல்டு கலர் ஜாயின் பண்ணிக்கணும், கோல்டு கலரில் க்ரீன் ஜாயின் பண்ணிக்கணும். மாற்றி ஜாயின் பண்ணிட்டால் பாருங்கள், ஃபுல்லாக அடி நான் சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கணும். 2 போட்டு ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி டபுள் மிக்சிங் கலர் வருது பாரு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த சேர்ற இடத்துல இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே மேலே வந்து டைமண்ட் வருது. அப்புறம் இங்கே வந்து அப்படியே மேலே இந்த கீழே இருக்கிறத பிரிஞ்சு வந்து 6 பூவாக வருது பாருங்கள். 6 இதழ் மாதிரி வருது. இதுக்கு நான் கைப்பிடி போடலை, கைப்பிடி போட்டால் அந்த அழகு கெட்டு போயிடும். இது வந்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறதுக்கோ எதுக்குனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரெட்டு கோடு ஒயர் வந்து இப்படி சுற்றி பானையில் டிசைன் வர மாதிரி வரி மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் நாங்கள் ஐடியா பண்ணுறது தாங்க. இதில் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கூடை வந்திருக்கு. இது சொருவது தாங்க மெயின். நல்லா கெட்டியாக சொருவிட்டிங்கன்னா இந்த பூ பாருங்கள் அப்படியே நிற்கிது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கூடை வந்திருக்கு. இது ஈஸி தாங்க. 6 பூ ஜாயின் பண்ணி 6 வருஷம் பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு வரதான். ரன்னிங் ஒயரெல்லாம் கொடுக்குற தேவையே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து 3/4 கட்டு செலவாகும். நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கூடை. இது ரொம்ப ஈஸியான கூடைங்க, யார் வேணாலும் போடலாம், கஷ்டம் இல்லை. சீக்கிரமாகவும் போட்டுடலாம், ஒரு நாளையே போட்டுடலாம். இது இந்த 6 பூ ஜாயின் பண்ணி இது 6 வருஷம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கூடையோட இதே முடிஞ்சிடுச்சு. இது அப்புறம் இது அப்படியே நாட் போட்டு பண்ண வேண்டியது தான். ரொம்ப பெரிய கூடைலாம் இல்லை, சின்ன கூடையாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் நீங்கள் போட்டுடலாம். இது வந்து பாருங்கள், இது ஐடியா நானே தான் பண்ணேன். இந்த சொறி விடுறதுக்கு இப்படி ஒரு பூ சின்னதாக பிட்டாக போட்டுடலாம், அப்படி இப்படியே தான் போடலாம். சரி, இது அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன்று சின்னதாக 4 போட்டிருக்கேன். இதில் பிஸ்கட் நாட் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த கூடையில் வந்து இது வரைக்கும் போட முடியாது, கிராஸுங்கிறதுனால இது எல்லாமே இந்த ஒயர் எல்லாமே குட்டையாக வந்துடுது. அதனால் இப்படி தான் சொருவி ஆகணும். இது வரைக்கும் போட முடியாது, எல்லாமே ஒயர் குட்டையாகிடும் கிராஸில் போடுறதுனால. இந்த மாதிரி எதிலே தான் இந்த கூடையில் போட முடியும். எப்படி நிறைய கட் பண்ணாலும் போட முடியுமான்னு தெரியல. நான் வந்து இந்த அளவு ஒரு அளவு வரணும் அங்கிறதுக்காக தான் இது வந்து நான் வந்து 60 இன்ச்சு வெட்டியிருக்கிறேன். 70 இன்ச்சு வெட்டினா இது ஃபுல் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் அது போடலை. சரி, இந்த மாதிரி அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த கூட வந்து பிங்க் கலர் ஒயரில் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். நான் இது ட்ரையல் பார்த்ததுனால இது வந்து இந்த கலர் நான் போட்டேன். பிங்க்கும் க்ரீனும் போட்டிருந்தா தாமரைப்பூ மாதிரியே இருந்திருக்கும். நீங்கள் போடுறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட் பிங்க்கும் லைட் க்ரீனும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த கூடை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.